ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பிலேருந்து பிஜிடிஆர்பிக்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, எந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். trb.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் நியூஸில் வந்து போயிட்டுருக்கு வாட்ஸ் நியூவில். அதாவது போஸ்ட் கிராஜுவேட்கான அசிஸ்டன்ட் பதவியெலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 2, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் 1 போன்ற பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ப்ரெஸ் நியூஸ் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ப்ரெஸ் நியூஸ் வியூ பண்ணி பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 12/10/2025 அன்றைக்கி தான் எக்ஸாம் நடக்க போகுது. மொத்தமாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,36,530 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று முதல் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை வந்து பார்த்தா அந்த சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு முன்கூட்டியே நாங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அப்ளை பண்ண சொல்ல யூசர் ஐடி வந்திருக்கும். அந்த யூசர் ஐடி அதேமாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இல்லை முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆகுங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இல்லை உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கரெக்டாக வந்திருக்கா, சிக்னேச்சர்லாம் கரெக்டாக வந்திருக்கா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணீங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், எக்ஸாம் எங்கே இருக்கோ அதுக்கான பிளேஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் சென்டர். ஸோ இந்த இடத்துல போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே போக பாருங்கள். அதிகபட்சமாக ஸ்கூல் காலையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வைக்க போகிறாங்க. எக்ஸாமுக்கான தேதி 12/10/2025, 12 டேஸ்க்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 9:30 மணிக்கெலாம் கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்க போது. பிடபிள்யூ கேண்டிடேட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ½ அன் ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பாருங்கள், இந்த ஹால் டிக்கெட் கம்பல்சரி நீங்கள் எக்ஸாம் அப்போ கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹால் டிக்கெட் இப்போ இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 9:30 மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் கூட கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இந்த ஹால் டிக்கெட் கூட கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள், கொஷின் புக்லெட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஸோ இருக்கா அப்படின்றது செக் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. OMR ஷீட் மூலமாக தான் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. ஸோ OMR ஆன்சர் ஷீட் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பாருங்கள். கொஷின் புக்லெட் நம்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது பாருங்கள், மொபைல் ஃபோனு அந்த மாதிரி எந்த விதமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் கொண்டு போகக்கூடாது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஷுட் நாட் வியர் பெல்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எனி டிஜிட்டல் வாட்சு, ஷூ, அந்த ஹை ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் ஸோ போட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களால் வந்து பார்த்தா அதாவது பிரிண்டட் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் அது மாதிரி எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டில் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு முன்கூட்டியே போக பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுக்கு
தமிழ் லாங்குவேஜுக்கான எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க போது 30 கொஷின் 50 மதிப்பெண்ணும், அதேமாரி உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட் இருக்கும் 110 கொஷின்ஸ் இருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு படிச்சிருப்பீங்க அப்படின்னு நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு எக்ஸாமுக்கு வந்து போக பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஹால் டிக்கெட் பேஜை ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் போதுமானது, பக்கம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பாங்க உங்களுக்கான. அப்புறம் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும், பிளாக் பால் பென் இதை மட்டும் கொண்டு போனால் போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது சொன்ன டைமுக்கே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ஹால் டிக்கெட்டை போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தை சிரமத்தை தவிர்த்துட்டு இப்போயே எடுத்து வச்சுட்டு எல்லாமே வந்து தயாராகிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.